ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. 16வது ஸ்லோகத்தில் கல்யாணத்துக்கு வண்டுகள் தாங்களே வாத்தியம் இசைச்சாச்சு, விருந்தும் ஆயிடுத்து. சரி, கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு மாப்பிள்ளை கிட்ட திருப்தியா அப்படின்னு கேட்பா இல்லையா? திருப்தி தானே, சந்தோஷமா அப்படின்னு கேட்க போறார் இந்த பாசுரத்துல. அடுத்த ஸ்லோகத்துல 17வது ஸ்லோகம். அதில் எப்படி கேட்கிறார், பெருமாள் எப்படி பதில் சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோதாஸ்துதி 17வது ஸ்லோகம். விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபோ வக்ரஸ்தலே ச கமலாஸ்தன சந்தனேன ஆமோதிதோபி நிகமைர்விபுரங்கிரியுக்மே தத்தே நிதேன சிரசா தவ மௌளி மாலாம். இதுல கோதாதேவி, உன்னுடைய நாயகன் உலகத்துக்கே நாயகன். அப்பேற்பட்டவன் தன்னுடைய உந்தியிலிருந்து ஒரு தாமரையை உற்பத்தி பண்ணி, அந்த தாமரையில இருக்கிற ஒவ்வொரு வாசனை உள்ள மகரந்தங்கள் இந்த உலகத்தையே உண்டு பண்ணிடுத்தோ. அப்படி இருக்கிற அந்த துகள்கள் தாமரைப்பூலேருந்து வந்ததுனால தாமரைப்பூவே நல்ல வாசனையா இருக்கும். அதுலேருந்து வந்த அந்த மகரந்த துகள்கள் இன்னும் எம்பெருமானுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். அப்படி நறுமணம் மிகுந்ததா இருக்கு. எம்பெருமான் திருமேனிலேயே வந்ததா இருக்கு. சரி, அடுத்தது பார்த்தா எம்பெருமான் மார்பல்ல ஒரே சந்தன வாசனையாம். இது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, பெரிய பிராட்டி அப்பப்போ எம்பெருமானை தழுவும் போது தாயார் திருமார்பில் இருக்கிற அந்த சந்தன பிழம்புகள் எல்லாம் எம்பெருமான் மேல குட்டின் இருக்கு. அதுவும் அதோட வாசனை. தாயாரே மனம் மிகுந்தவள். தாயார்கிட்டேருந்து வந்த சந்தனம் கேட்கணுமா? அது அதை விட சந்தனம் மிகுந்த வாசனையோட இருக்கு. ஸோ மார்பளையும் வாசனை வந்தாச்சு. அடுத்தது திருவடி. திருவடியில அப்படி ஒரு மனம் கமழர் தான். என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருத வேதத்தினுடைய மனமும் தமிழ் வேதமாகிய 4000 திவ்ய பிரபந்தத்தோட வாசனையும் ரெண்டு திருவடியிலையும் ரெண்டும் அப்படி ஒரு வாசனையை கொடுக்கறதான். சரி, இப்படி இவ்வளவு திவ்ய பரிமள கந்தங்கள்லாம் இருக்கு எம்பெருமான் திருமேனி மேல. சரி, இதையும் விட பெருமாளுக்கு ஒப்பற்ற நறுமணம் கொடுக்கறது வேற என்ன இருக்க போறது? சரி, இது எல்லாத்தையும் பெருமாள் திருப்தியா ஏத்துன்னு இருப்பான் அப்படின்னு நினைச்சிருந்து, என்ன எல்லாம் திருப்தி தானே உங்களுக்கு? எல்லா இடமும் திருமேனி முழுக்க ஒரே பரிமள கந்த வாசனை வீசுறது அப்படின்னு ஸ்ரீ தேசிகன் கேட்கிறாராம். அப்போ இது எல்லாம் ஓகே தான், ஆனா இருந்தா கூட எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு உயர்ந்ததான வாசனை இன்னும் எனக்கு வரல அப்படிங்கிறாராம் பெருமாள். அப்படியா? இவ்வளவு மனம் பக்கத்துலயே வர முடியல, அப்படி வாசனை கமக்கிறது. இன்னும் என்ன உங்களுக்கு, இன்னும் என்ன வாசனை வரலைங்கள் அப்படின்னு கேட்கிறார். அதாவது எனக்கு உயர்ந்த ஸ்தானம்னு என்னுடைய திருமேனியில ஒரு இடம் இருக்கும் இல்லையோ, அந்த இடம் இன்னும் எனக்கு பூர்த்தி ஆகலை, அதனால எனக்கு வாசனை போறல அப்படிங்கிறாராம் பெருமாள். அதுக்கப்புறம் பார்த்தா, ஓ, ஆண்டாள் சூடிக்கலைஞ்ச மாலையில சொல்றார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறார் ஸ்ரீ தேசிகன். ஓ, ஆண்டாள் சூடிக்கலைந்த மாலை இன்னும் திருமுடிக்கு வரலைங்கிறதுனால சொல்றீரோ அப்படின்னுட்டு அந்த ஆண்டாளுடைய சூடிக்கலைஞ்ச மாலைய தன் சிரசில ஏத்துண்டதுக்கு அப்புறம், இதுதான் கரெக்ட், இதுதான் சரியானது, எனக்கு உத்தமமான இடத்துல உத்தமமான அங்கத்துல நல்லா சரியாக கொடுத்திருக்கீர். ரைட், இப்ப இதுதான் எனக்கு உகந்தது அப்படிங்கிறார். இப்போ பெரியாழ்வார் ஆண்டாள் சூடி கலைஞ்சதை கொடுத்ததை கொண்டு வந்து எம்பெருமான் திருமேனியில சாத்தின்றதுக்கு அப்புறம்தான் அவருக்கு அப்படி அந்த வாசனை கிடைக்கிறதான்.
அதை கொண்டு வந்து சாத்துற வரைக்கும் பொறுமை இல்லையா, கொண்டு வந்து சாத்தும் போதே அப்படியே குனிஞ்சுண்டு வேற வாங்கிக்கிறாராம். அந்த அளவுக்கு அந்த சூடி கொடுத்த மாலையில எம்பெருமானுக்கு அப்படி ஒரு உகந்த அன்பு பாசம், அப்படி ஒரு பக்தி ஆண்டாள் கிட்ட. அதே உயர்ந்த ஸ்தானத்துல கொடுக்கும்போது குனிஞ்சு வாங்கின்றாரோ இல்லையோ, அப்பவே எவ்வளவு பவ்யமா இருக்கார் அப்படிங்கிறது தெரியறது. அதே திருவரங்கத்து அமுதனார் சாதிக்கிறாரோ இல்லையோ, அரங்கர் மௌளி சூடி கொடுத்தவர் அரங்கர் மௌளி சூடி கொடுத்தவள் தொல் அருளால் வாழ்கின்ற வள்ளல் அப்படின்னு. அடுத்தது தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடுமை தொண்டர்களோம்னு பெரியாழ்வாரே சாதிச்சிருக்காரு இல்லையா. இப்படியெல்லாம் நீங்க என்னோடத உகந்து ஏத்துக்கிற மாதிரி நானும் ஆண்டாளோடத உகந்து ஏத்துக்கிறேன். அப்படி உயர்ந்த பக்தி, அவ்வளவு பிரேம பாவத்தோட அவளும் எனக்கு கொடுக்குறா அப்படின்னுட்டு சொல்றார். இதையே பாதுகா சகஸ்ரத்துல ஸ்ரீ தேசிகன் 684வது ஸ்லோகத்துல சாதிக்கிற அனகைஹரி நீல பத்த தீனாம் பிரதமானை மணி பாதுகே மயோகைஹே அதரி குருஷேதராங்க பாணே அமிதாம் ஊர்த்வம் அவஸ்திதஸ்ய காந்திம் அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்றார், மணி பாதுகையே, ரத்னங்கள் இழைக்கப்பட்ட மணி பாதுகையே, உன்னோட இந்திரநீல கற்கள் அந்த பாதுகையில இருக்கு, அதனுடைய ஒளி இருக்கு பாரு, அது அப்படி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. இப்படி இந்த ஒளி எல்லா இடத்துலையும் பரவி இருக்குங்கிறது தெரியறது பெருமாளுக்கு. சரி, அதை எப்படியான நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னுட்டு அந்த பாதுகையை குனிஞ்சு பார்க்கறாராம் பெருமாள். தன்னுடைய சிரசை தாழ்த்தி பார்க்கறாராம். அப்போ அந்த பாதுகை எங்க இருக்கு, இந்த பூமியில தான் இருக்கு. பூமியை ஸ்பர்சம் பண்ணின்னு இருக்கு பாதுகை. அப்போ அந்த பாதுகையை தான் குனிஞ்சு பார்க்கிற அந்த ஒரு காரணத்தை கொண்டு பூமாதேவியை பார்க்கலாமே அப்படின்னுட்டு தன்னுடைய தலையை வணங்கி எப்படி சூடி கொடுத்த மாலையை ஏத்துண்டாரோ அதே மாதிரி தலையை வணங்கி அந்த பூமாதேவி ஸ்பர்சத்தோட இருக்கிற அந்த பாதுகையை குனிஞ்சு பார்க்கறாராம். இப்படி பூமாதேவி கிட்ட, ஆண்டாள் கிட்ட எம்பெருமானுக்கு இருக்கிற பரிவும், ஆண்டாளுக்கு எம்பெருமான் கிட்ட இருக்கிற பரிவும், எம்பெருமான் தன் தலையை குனிஞ்சு ஏத்துக்கிறதுல இருந்தே நமக்கு புரிய வருது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் உகந்து இருக்கிற அந்த பூமாதேவியான கோதாதேவி கிட்ட நாமும் தினமும் தலையை வணங்கி அவளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுப்போம். அவள் மூலமா புருஷகாரம் பண்ணி பெருமாள் கிட்டையும் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கலாம். ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.